யார் அந்த சார் தெரிவதற்குள் சென்னையில் அரங்கேறிய அடுத்த அட்டூழியம். 3 சிறுமிகளுக்கு நடந்த கொடுமை, பெற்றோர்கள் அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரமே பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் திருவிக நகரில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருப்பது தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த 12 வயது சிறுமி ஒருவர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார். கடந்த 24ஆம் தேதி தோழியின் வீட்டிற்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. தங்களின் மகள் காணாமல் போனது குறித்து திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர் அந்த பெற்றோர். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்துள்ளனர். இதில் மாணவியின் தோழிகளான அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவி மற்றும் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவி ஆகியோரும் மாயமானது தெரிய வந்தது. 3 மாணவிகளையும் மாணவர்கள் 3 பேர் அழைத்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட அனைவரது செல்போன் மூலமும் அவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. ஒரு ITI மாணவர் மற்றும் சிறுமியின் நண்பர்களான 16 மற்றும் 17 வயது மாணவர்கள் ஆகியோர் சேர்ந்துதான் மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளனர் என்று தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 3 மாணவிகளையும் அந்த மாணவர்கள் கடந்த 24ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள அரசு நூலகம் ஒன்றின் மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்பதும் தெரிய வந்தது. அவர்களது நண்பர்கள் சிலர் இதற்கு உடந்தையாகவும் இருந்துள்ளனர். யாரேனும் நபர்கள் அந்த பகுதிக்கு வருகிறார்களா என்பதை அந்த நண்பர்கள் நோட்டம் விட்டுள்ளனர் என்றும் தெரிய வந்துள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று மாணவிகளை வன்கொடுமை செய்தது தொடர்பாக 3 மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த நண்பர்கள் யுகேஷ், கலிமுல்லா உட்பட மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான யுகேஷ், கலிமுல்லா மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் உள்ளது. கைதானவர்களில் 3 சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மற்ற 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். போக்சோ பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவிக நகர் போலீசாரிடம் இருந்து இந்த வழக்கு செம்பிய மகளிர் போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 3 மாணவிகளும் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அவர்களை கண்காணித்திருந்தால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என அப்பகுதி மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் ஒரு குற்றவாளி சுதந்திரமாக வெளியே திரிந்து அமைச்சரை வீட்டிற்கு வரவைக்கும் அளவுக்கு இருந்ததால் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த கொடூர சம்பவம் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்களிடையே இது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சென்னை பெரம்பூரில் பள்ளி மாணவிகள் 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியையே கொடுத்திருக்கிறது. ஒரு சாரை கண்டுபிடிக்காமல் போனதன் விளைவு பல சார்கள் தைரியமாக பாலியல் வன்கொடுமை செய்கின்றனர் என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.